அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி செல்வனன். அனைவருக்கும் சிவபாதல் கிடைக்கட்டும். இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கோம். ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லைன்னா மணி ப்ராப்ளமாக இருக்கும், இல்லைன்னா நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுல ஏதாச்சும் ஒரு தடையாக இருக்கலாம், ஜாப் விஷயத்தில் ப்ராப்ளமாக இருக்கலாம், நம்ம நினச்சது நடக்காமல் இருக்கலாம், நினச்சது நமக்கு கிடைக்காம இருக்கலாம். என்னடா வாழ்க்கை, நம்ம நினச்சது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, எல்லாமே ஒரு தடையாகவே இருக்கே, என்ன தான் காரணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன தான் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மெத்தட் இருக்குது, ஹீலிங் மெத்தட். அது என்னன்னு பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மெத்தட் இது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மெத்தடை எப்படி எந்தெந்த விஷயத்துக்கு அப்ளை பண்ணுறது, என்ன செய்கிறதுன்னு பார்ப்போம். ஏன்னா இது வெறுமனே சொன்னால் மட்டும் போதாது. இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அப்ளை பண்ணணும். பண்ணாதான் நமக்கு நல்லது நடக்கும். ஓகேவா? நம்ம வீடியோ பார்க்குறவங்க, புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மெத்தட் என்னன்னா, நம்ம லைஃப்பில் ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, எல்லாமே ஒரு தடையாகவே இருக்குது அப்படின்னா, நம்ம நினச்சது எதுவுமே நமக்கு நடக்க மாட்டேங்குது, நமக்கு கடவுள் வேண்டது எதுவுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, எல்லாமே ஒரு தடையாகவே இருக்கே, நம்ம என்ன முயற்சி பண்ணாலுமே அது எல்லாமே ஒரு தடுக்குது, என்ன தான் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு காரணம் நம்மளை சுற்றி இருக்க நெகட்டிவ் எனர்ஜி தான். நெகட்டிவ் எனர்ஜி, நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ், இதுதான் அதுக்கு காரணம். ஃபஸ்ட்டு அதை எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணாதான் நமக்கு லைஃப்பில் எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோம்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஹீலிங் மெத்தட் நம்ம டெய்லி நம்ம சொல்கிறது மூலமாக, நமக்கு டைம் கிடைக்கிறப்ப இந்த ஹீலிங் மெத்தடை டெய்லி நம்ம சொல்கிறது மூலமாக நம்ம லைஃப்பில் இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் தாட் எல்லாமே வெளியேறிடும், ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? நம்ம லைஃப்பில் அடுத்தது நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இந்த மெத்தட் என்னென்னா, இது எப்படி வந்துச்சு, இந்த ஹீலிங் மெத்தட் என்னன்னா, ஹோபோனோபோனோ மெத்தடு. ஓகே, இது இது ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம சொன்னோம்னா அந்த ப்ராப்ளம் க்ளியர் ஆகிடும். ஓகேவா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளானது, வேறு ஒன்றும் இல்லை. ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த இதாங்க 4 வேர்டு தான். அந்த 4 வேர்டு டெய்லியும் ஓகே, இது மட்டும் சொல்லிடலாம். ஓகே, 4 வேர்டு தானே, டக்குன்னு மனப்பாடமாக ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படி அதே சொல்லிட்டு சொன்னால் அது ஆகாது. ஏன்னா அதை ஃபீல் பண்ணி நம்ம சொல்லணும். ஒவ்வொரு வேர்டையும் நம்ம ஃபீல் பண்ணி, நமக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளம் தந்தாப்புல அதை சொன்னாத்தான் அந்த ப்ராப்ளம் க்யூர் ஆகும்.